லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு 3 மணிக்கு தொகுதி மறுவரை குறித்து முதல்வர் தலைமையில் ஒரு கூட்டணி ஒரு குழு ஒன்று நடத்துகிறாங்க. அதில் விஜய் தலைமையிலான கூட்டணியில் இருக்கிறவங்க மட்டும் அதை கலந்துக்கிறாங்க. எதிர்த்தரப்பில் கலந்துக்கிறது இல்லதா ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கணும். இந்த மாதிரியான இந்த நிலைப்பாடுகளை மக்கள் நலனை கொண்டு இவங்க எப்படி எடுக்கிறாங்க? இல்லை, இதை நம்ம ஏற்கனவே தான் சொன்னோம். நேற்றே பேசும்போது சொன்னோம், இதில் கலந்துக்க மாட்டாங்க, எப்படியும் கலந்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தெரிந்தது தான். எப்படி கலந்துக்குவாங்க? விஜய் ஒரு கூட்டத்தை கூட்டுறாரு, அவங்களுக்கு எம்பி இல்லை, ஆனால் எல்லாம் எதிர்த்தரப்பில் ஆட்கள்கிட்ட இருக்காங்க. அவர்கள் எப்படி கலந்துக்குவாங்க? எதிர்த்தரப்பை கார்னர் பண்ணுறதுக்கான வேலை. ஆனால் இதுலேயுமே விஜய் தான் ஸ்கோர் பண்ணுறாரு. விஜய் விரித்த வலையில் திமுக, அதிமுக இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு வலையில் சிக்கிட்டாங்க அப்படிங்கிறதா இதில் நீங்கள் என்ன எப்படி அவங்க இல்லை என்னன்னா இது ஒரு இது கடந்த எல்லாருடைய நோக்கம் என்னன்னா விஜய்க்கு நிர்வாகம் பண்ண தெரியல அப்படின்றத கார்னர் பண்ணி மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும். அதற்கு தானே அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அது அவர்களுடைய பார்வையில இருந்து இப்போ இந்த காவிரிக்கே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும், அது விஜய் செய்யணும். அனைத்து கட்சி கூட்டத்தை இப்போ சீமானு, கிருஷ்ணசாமி, நம்ம வேல்முருகன் எல்லாருமே சேர்ந்து ஒரு கூட்டம் நடத்திருக்காங்கல்ல. இதே அரசே ஒரு கூட்டத்தை நடத்தணும், அதை நம்ம சொல்றோம். இது செய்ய வேண்டியது. இதுக்கு முன்னாடி விஜய் தரப்பு ஒரு விஷயத்த மோப்பம் பிடிச்சிட்டாங்க. அது என்னன்னா திமுக பாஜகவோட டைஅப்புக்கு போகுது. அதாவது அஃபிஷியலாக, இது நாள் வரைக்கும் அன்அஃபிஷியலாக இருந்தாங்க, ஒரு மாண்பின் அடிப்படையில் இருந்தார்கள். இப்போ அன்அஃபிஷியலாக இருக்கிறத உடைச்சிட்டு அஃபிஷியலாக போக போகிறாங்க அப்படிங்கிறத ரெடி ஆயிட்டாங்க அப்படிங்கிறத இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால தான் இதை முதல்ல செக் வைக்காங்க. தொகுதி மறுவரை அனைத்து கட்சி கூட்டம், எம்பிக்கள் கூட்டம் அப்படின்னு. இப்போ அப்படியே டெல்லியில போனீங்கன்னா திருச்சி சிவா அப்படி பேக் அடிக்காப்புல. அப்போ நீங்கள் ஆட்சியில் இருந்தப்போ இதுக்கு எதிர்த்து கூட்டம் நடத்திருக்கீங்க, அறிக்கை விட்டுருக்கீங்க, கண்டிச்சிருக்கீங்க, எதிர்ப்பு தெரிவிச்சு பண்ணீங்கல்ல. இப்போ எப்படி சார் மசோதாவை தாக்கலான பிறகு அதை படிச்சுட்டு தான் நாங்கள் சொல்லுவோன்னு எப்போ சொல்கிறீங்க? அப்போ ஏன் பேக் அடிக்கிறீங்க அப்படிங்கிறத கார்னர் பண்ணி இவர்கள் ஒரு கூட்டத்தை நடத்துகிறாங்க. எப்படி பார்த்தாலுமே இது சுற்றி அரசியல் தான். இதுக்குள்ள நம்ம பொதுவான ஆள்லாம் நம்ம நினைக்கிறோம், எங்களுக்கு காவிரி சார்ந்ததுக்கும் அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்து, இதுக்கும் அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்துங்க, கலந்துக்கணும். இப்போ விஜய் இது பண்ணதில்ல, இவர்கள் வர மாட்டாங்க. இப்போ விஜய் என்ன சொல்கிறாரு? மக்கள் நலன் சார்ந்த ஒரு விஷயத்துக்கு இவங்க வரல அப்படிங்கிற தோட்டத்தை உருவாகிட்டாங்க. அடுத்து அனைத்து கட்சி கூட்டம் காவிரி கூட்டத்துக்கு நடத்ததான் போகிறாங்க. அதில் விஜயோட இதை பாராட்ட தான் செய்யணும். ஆமாம், நான் அது ஒரு முயற்சி பண்ணேன், நான் நேரில் போய் பார்க்கணும், அது தவறான இது. அந்த முயற்சி கர்நாடகத்துக்கிட்ட அது கிடையாது. பேசும்போதே ஆமாம், முன்னாடியே சொன்னேன், அது தவறானது, அது ஃபெயிலியரில் தான் முடியக்கூடியது. நமக்கு சட்ட ரீதியான பாதுகாப்பு இருக்குது அப்படிங்கும்போது நாம் எதுக்கு அதை இழந்து போய் அவன்கிட்ட போய் அவர்களிடம் போய் நம்ம அந்த வலையில் போய் நம்ம சிக்கணும்? அது தேவையில்லாது அப்படிங்கிறத நம்ம சொன்னது. அப்போ அனைத்து கட்சி கூட்டம் நடத்த வேண்டியது அவசியமானது. இப்போ இந்த விரித்த வலையில் இந்த தலைப்பு சிக்கியிருக்காங்க அப்படிங்கிறது கரெக்டாக கோடு போட்டால் கரெக்டாக போய் சேருது. அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கிறாங்க. இப்போ அந்த அணியில் திமுக போய் சேருது. இதுதான் இதில் மொத்த பேரையும் எதிரணி வரிசையில் இணைக்கிறார். இந்த தொகுதி மறுவரை குறித்து எந்த ஒரு அனுபவமே இல்லாத, அதை பற்றி சரியான புரிதலே இல்லாத விஜய் நடத்துகிற ஒரு கூட்டத்தில் போயிட்டு நாங்கள் எப்படிங்க கலந்துக்க முடியும் அப்படின்னு ஆராசா விமர்சனமும் பண்ணியிருக்காரு. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, இப்போ நாங்கள் ஒரு 45 வருஷம் 50 வருஷம் நாங்கள் இந்த தமிழ்நாட்டை ஆண்டிருக்கோம், அதிகாரம் எங்கள் கையில் இருந்திருக்குது. இவ்வளோ அனுபவம் கொண்ட நாங்கள போய் எப்படி புதுசாக அவங்ககிட்ட போய் நான் எப்படி போக முடியும்? இது எந்த மாதிரியான குரல்? இது அப்படியே டிபிக்கல் சனாதன குரல் இல்லையா? இவாளுக்கெல்லாம் என்ன தெரியும் அப்படிங்கிற இது தானே. நாங்கள் தானே இது பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்படி தான் இவர்கள் மற்ற பதவிக்கு வந்தவங்கலாம் இவங்க இதை நாசமாக்கிட்டாங்க அப்படின்னு அவர்கள் இவங்களே சொன்னாங்கல்ல. அதே குரலில் தானே ஆராசா பேசுகிறாரு. இப்போ தெரியாதவர்கள் தெரிஞ்சதை கற்றுக்கிட போகிறாங்க. இல்லை நீங்கள் 50 வருஷமாக நீங்கள் ஆட்டை போட்ட அனுபவம் உள்ளவர்கள் தானே. நீங்கள் சொல்லி கொடுங்க. கொஞ்சமாக அந்த சனாதன வாசனை அப்படியே வருது இல்லை? ஏன்னா அதிகாரத்தை நோக்கி போயிட்டீங்க, அதிகாரத்தை அடைஞ்சிட்டீங்க, பணம் பார்த்துட்டீங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த வார்த்தை வருது. இப்போ அவர்கள் அதுக்கு தான் பதில் சொல்லிட்டாங்க. எங்கள் தலைவருக்கு ராஜ்மோகன் சொல்கிறாப்புல, எங்களுக்கு ஊழல் செய்ய தெரியாது, அது செய்ய தெரியாதுன்ட்டு. ஒருத்தர் சட்டமன்றத்தில் தன்னுடைய ஒரு குழந்தையை வச்சு ஒருத்தர் அவதூறு பண்ணுறதுக்கு அந்த குழந்தைய இதை பயன்படுத்தி ஒன்று சொல்கிறாப்புல. கருத்து சொல்கிறதுனா உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். அதுக்கு அவங்களும் பதிலுக்கு அந்த குழந்தைகிட்ட சொல்லுங்கள், எங்கள் தலைவருக்கு ஊழல் செய்ய தெரியாது, அடுத்தவங்க சொத்தை ஆட்டை போட தெரியாது, இந்த அசிங்கம் தேவையா? இப்படி தான் இருக்குது. இப்போ ஆராசா இந்த தேவையான பேச்சா? ஆராசா உங்களுக்கு இந்த கூட்டத்தில் நீங்கள் கலந்துக்க போகிறது கிடையாது.
இதுல உங்களுக்கு என்ன 60 ஆண்டு கால அனுபவம் உள்ள நாங்கள் இவர்கள் ஒண்ணுமே தெரியாது. சரி, அவ்வளவு தெரியாத முடிவு பண்ணிட்டேன். முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு வந்து போக மாட்டேன். அதுக்கு நீ சாக்கு போக்குக்கு இந்த காரணத்தை சொல்றீங்க. நீங்கள் தானே போய் வந்து மாநில நலன் சார்ந்து, இந்த தமிழர்களுடைய நலன் சார்ந்து நீங்க தானே போய் பேசணும். அதுக்கு தானே உங்களை தேர்வு பண்ணி அனுப்பி வச்சிருக்கு. அப்போ அது சார்ந்த ஒரு கூட்டம் நடத்தப்படுது. இன்னொரு பக்கம் இந்த கூட்டத்தை ஏன் நடத்தலன்னு கேட்குறீங்க. நடத்துகிற ஒரு கூட்டத்துக்கு போய் சேரல. அப்போ இது என்ன மாதிரியான மனநிலை? இதான் நேற்று சட்டமன்றத்தில் அமைச்சர் ஆதவர்ஜனா கேட்டார். நாளைக்கு வந்து இந்த மாதிரி கூட்டத்தை நாங்கள் கூட்ட போகிறோம், நீங்கள் வருவீங்க, அது வலை சொல்லுங்க அப்படின்னு. அதான் விரிக்கிற வலை. விரிச்ச வலையில் வந்து இவர்கள் வந்து ஒதுங்கி கரெக்டாக மாட்டிக்கிட்டாங்க அந்த வலையில். அதுதான் நடக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் மொத்தத்தில் அரசியல் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. மக்கள் நலன் சார்ந்த சிந்தனையோட எதிர்த்தரப்பும் ஆளும் தரப்பும் வந்து இயங்கணும். அதுதான் சரியாக இருக்க முடியும். நேற்று சட்டமன்றத்தில் நடந்த இந்த விவகாரங்கள் எல்லாத்தையும் நீங்கள் நம்ம பார்த்துருப்போம். இன்னொரு புறம் வந்து மேகதாது அணை கட்டக்கூடாது அப்படின்றதுல ஒரு சில அமைப்புகள் வந்து வேல்முருகன் சீமானவர்கள் சேர்ந்து ஒரு கூட்டமும் நடத்தினாங்க. இந்த இருபெரும் கூட்டங்கள் நடந்த மத்தியில் முக்கியமான ஒரு விஷயம் வந்து கலைஞருடைய நினைவு பேரணி ஒன்று நடந்திருக்குது. அது திடீர்னு ஸ்க்ரோல் பண்ணும்போது தான் பார்த்தா அது பெருசாக நேற்று பேசப்படாமே போயிடுச்சு. யாரும் அதை பற்றி பேசவும் இல்லை. இதை நீங்கள் பார்த்தீங்களா? ஆமாம், அதை பார்த்தேன். எனக்கு அது தோணுச்சு. ஒவ்வொரு முறையும் கருணாநிதி அவர்களுடைய நினைவு நாள் அல்லது பிறந்த நாள் அப்படின்னா ஃபாதர் ஆஃப் கரப்ஷனில் ஆரம்பித்து இப்போ அவருக்கு ஏகப்பட்ட பட்டங்கள் கொடுத்து வந்து பேசுவாங்க. அதுலேயும் வந்து அவருடைய நினைவு நாள் அல்லது பிறந்தநாளில் வந்து பார்த்திங்கன்னா ஈழம் சார்ந்த இனப்படுகொலை 2003 இனப்படுகொலை சார்ந்த விஷயம் கண்டிப்பாக பதிவுகளாக வந்து இருக்கும். அது வந்து ட்விட்டரில் இதிலெல்லாம் வந்து அது வந்து ஹையஸ்ட்டு இதான பதிவுகளாக வந்து மாறும். அது ட்ரெண்டிங்கில் இதெல்லாம் முன்னாடி. இந்த ஆண்டு 2026 தேர்தலுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சில என்ன நடந்துச்சு என்னன்னு தெரில. பலரும் வந்து அது ஒரு பெரிய இஷ்யூவாக இல்லாத மாதிரி இல்லை, நினைவு கூறவே இல்லை. இல்லைன்னா கருணாநிதியை அடிக்கிறது தான் தங்களுடைய வாழ்நாள் முதல் கடன்னா வந்து அப்படி தான் தமிழினத்தோடைய அரசியல் கட்டமைக்கப்பட்டது. 2009க்கு அப்புறம் வந்து தமிழ் தேசிய அரசியல் எழுச்சி உருவாகுது. நாம் தமிழர்ங்கிற கட்சி உருவாகுது. அந்த கட்சியின் உருவாக்கமே திமுகவுக்கு எதிரான மனநிலை, கருணாநிதி வெறுப்பு, திராவிட வெறுப்பு இதில் தான் உருவாகுது. அப்போ அதை நோக்கி தான் அந்த பசங்களும் தயார்படுத்தப்பட்டு அப்படி தான் உருவாகுறாங்க. நாடி நரம்பு எல்லாத்துலேயுமே வந்து ஊறி போயிருக்கிற அந்த அரசியல். ஆனால் இப்போ அது காணும். என்ன நடந்துச்சு, என்ன மாயம் என்னன்னு தெரில. அந்த பதிவுகள் எதுவுமே இல்லை. ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ என்னன்னா இதை நம்ம யாரும் இது பண்ண முடியல. இப்போ யார் செய்யணும்? அது தமிழ் தேசிய அரசியல் பண்ணக்கூடியவங்க. அதுக்காக வந்து கருணாநிதியை திட்டிகிட்டே இருக்கணுமான்னு நான் சொல்லலை. ஆனால் இவ்வளோ நாள் நடந்த நடைமுறைகள்லாம் இப்போ திடீர்னு காணாமல் போது இதுக்கு முன்னாடி என்ன மாண்பு நடந்துச்சு என்னென்னு தெரியலையே. இதை மற்றவர்கள் வந்து எழுதக்கூடியவர்கள் கூட வந்து மறந்துட்டா வேற. ஆனால் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த முக்கிய பொறுப்பாளர்கள் எல்லாருமே கூட வந்து இந்த விஷயத்தில் வந்து அப்படியே சைலண்ட் மோடு போயிட்டாங்களே. என்ன நடக்கு, என்ன மாறுமோன்னு தெரியலையே. எவ்வளோ நாள் தான் இதே பண்ணுறது? அது சரிதாங்க. நானே கேட்குறேன், யூத இனப்படுகொலை, யூதர்கள் கொல்லப்பட்டதை வந்து இன்றைய வரைக்கும் டாக்குமெண்ட் ஆகிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு காலமும் அது பேசுவோர்லாம் மாற்றிக்கிட்டே இருக்காங்க. ஜெர்மனி ஹிட்லர் செஞ்ச இனப்படுகொலை அப்படிங்கிறத பதிவு பண்ணிகிட்டே இருக்காங்க. நமக்கு ஒரு 15 ஆண்டுகள் ஆச்சு. 15 ஆண்டுகளில் ஒரு இனப்படுகொலை 1.5 லட்சம் பேர் செத்து போனதை வந்து நம்ம அப்படியே கடந்து போயிடணுமா? என்ன மறதி ஆயிடணுமா? என்ன சொல்ல வர்றீங்க? ஏன் வந்து சீமானுக்கு முக்கியத்துவம் வந்தது? மற்றவர்கள் எல்லாம் 2009 இனப்படுகொலை வந்த பிறகு தலைவர் இல்லை, அமைப்பு இதாகிடுச்சு போயிடுச்சு, இனிமேல் அவ்வளோதான், ஓகே நம்ம புலவை பார்ப்போன்ட்டு அவர்கள் பேக் அடித்து அரசியல் பண்ண ஆரம்பித்த பிறகு சீமான் மட்டும்தான் இந்த அரசியலை தூக்கி பிடிச்சி இன்னை வரைக்கும் அதை வந்து தக்க வச்சுட்டு பேசுபொருளாக வச்சுருக்காருல்ல. அதனால சீமானுக்கு கூடுதல் முக்கியத்துவம் இருக்குது. அப்போ அதனால தான் மற்றவர்கள் எல்லாம் தமிழ் தேசிய கட்சின்னு சொல்லாமல் நாம் தமிழரை மட்டும்தான் தமிழ் தேசிய கட்சின்னு நம்ம வந்து பிராண்ட் பண்ணுறோம், அடையாளப்படுத்துகிறோம். தமிழர்களுக்கான மற்றவர்கள்லாம் சாதி கட்சியாக ஒன்று வச்சுருப்பாங்க, அந்த கட்சி இந்த கட்சின்னு வச்சுருப்பாங்க. ஆனால் தமிழர்களுக்கான ஒரு அரசியல் இயக்கமாக நாம் தமிழரை வந்து அடையாளப்படுத்துகிறோம்ல. அப்போ அந்த முக்கியத்துவம் இருக்குல்ல. அவர்கள் வந்து இந்த இதில் விஷயத்தில் ஒரு மாதிரி சாப்பிட்டோன்னா மாற. மற்ற கட்சியெலாம் இந்த மாதிரி இல்லையா? இப்போ தமிழக இல்லை அதான் இல்லையே. யாருமே இல்லை. அது வெறுமனே நாம் தமிழர் மட்டும் நீங்கள் குறைச்சி குறுக்கி பார்க்க வேண்டான்னு நம்ம இது பொதுவாகவே கேட்குறேன். பொதுவாகவே இணையத்தில் பார்க்க முடியல. கருணாநிதியை மறந்துட்டீங்களா? கருணாநிதி 2009 இனப்படுகொலை துரோகத்தை வந்து தமிழ் சமூகம் மறந்து விட்டதா? அதுக்காக வந்து ஒருத்தருடைய நினைவு நாளில் போய் எழுதலாமா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவர் மறைவு தான், உடல் தான் மறையுது. அவர் செய்த அரசியல் துரோகம் காரியம் அதை வந்து மறக்க முடியாதுன்னா மறக்க முடியாதுதான். அதுக்காக அவர் பிறந்த நாளானாலும் சரி, இறந்த நாளானாலும் சரி, அது பேசுபொருளாக இருக்க வேண்டியது அவசியமானது.
அது வந்து சாதாரணமாக மறந்துட்டோம், கடந்து போயிட்டோம் அப்படிங்கிறது எப்படி இருக்க முடியும்? ஏன்னா 2009 இனப்படுகொலை அத்தனை எளிதாக நீங்கள் மறக்க முடியாது. பலரும் இன்னைக்கு இப்போ அரசியல் பேசக்கூடிய பலரும் அதிலிருந்து தான் உருவானவர்கள். நாங்கள்லாம் வந்து அதில் இருந்து தான் இதுக்குள்ளே வந்தேன். இல்லை நான் திராவிட ஆதரவாளராக இருந்தேன். அப்படி தான் பயணம் செஞ்சுருப்பேன். அதுக்கு பிற்பால காலம் கூட நான் அந்த திராவிட ஆதரவு முனையில் இருந்தேன். பின்னாடி எல்லாத்தையும் கணிச்சு இது பண்ணி கோடு போட்டு பார்க்கும்போது எல்லாத்துக்கு முன்னாடி திராவிடம் எங்கே போய் முடிச்சு போட்டு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம். அப்போ தான் நம்ம வந்து திராவிடத்துடைய டுபாக்கூர்தனத்தை அரசியலை வந்து விமர்சிக்க ஆரம்பிக்கிறோம். அப்போ இது எல்லாத்தையுமே தாங்கி பிடிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது திமுக. திராவிடம் வந்து எங்கே இருக்குன்னா அது திமுகவில் தான் இருக்குது. அதிமுக வந்து திராவிடத்தை பேரில் வச்சிருக்கு, கட்சியாக வச்சிருக்கு, மற்ற யார்ட்டையும் கிடையாது. ஆனால் திராவிட ஐடியாலஜிக்கலாக வந்து அதை தக்க வச்சுக்கிட்டு இயங்கக்கூடியவர்கள் வந்து திமுக தான். அப்போ திமுக ஒளிகிறது அப்படிங்கிறது நமக்கு வந்து தமிழ் தேசிய அரசியலுக்கு வந்து மகிழ்ச்சியானது. அப்போ இந்த நமக்கு திமுக ஒழிக்கப்படாது. ஆனால் அதான் அது புரியல என்ன நடக்குதுன்ட்டு. இப்போ திமுக ஒழிஞ்சிடுச்சுன்னா நம்ம அதை கொண்டாட தானே செய்யணும். அதுக்கப்புறம் நம்ம விஜய் போட்டு நம்ம வந்து விஜயையும் நம்மளும் வந்து எதிராக மாறணும். அதான் நேரடி அரசியல். ஒரு நடிகருடைய அரசியல் ரொம்ப மொக்கையாக இருக்குது, ஆட்சி நடத்த தெரியல, ஆட்சி எல்லாம் சொதப்பலாக இருக்குது. அதை அவங்க கூட சேர்ந்து எதிர்ப்போமே. ஆமாம், இதை யார் கூட சேர்ந்து? திராவிடத்தோட சேர்ந்தா? திராவிடத்தோட சேர்ந்து நீங்க வந்து விஜய் எதிர்க்கிற ஒரு மனநிலை சேர்ந்து எதிர்ப்போம். அது எப்படி சரியா இருக்க முடியும்? சேர்ந்து எப்படி நீங்க வந்து திமுகவோட சேர்ந்து நீங்க வந்து விஜய் எப்படி எதிர்ப்பீங்க? அப்ப நீங்க நாள் வரைக்கும் பேசினா திமுக அரசியல் வந்து அதிகாரத்தில் இருக்கிறது திராவிட எதிர்ப்பு அரசியல் என்ன? திராவிட அரசியல் அதான் கேட்குறேன். நமக்கு திமுக ஒழிக்கப்படணுங்கிறதான முக்கியம், திராவிடம் ஒழிக்கப்படணுங்கிறதான முதன்மையானது. அதை வந்து இப்போ நம்ம விஜயை வந்து நம்ம தனித்து எதிர்ப்போங்கிறேன். விஜயா நம்மளா அப்படிங்கிறத தமிழ் தேசிய அரசியலா அப்படிங்கிறத பேசி அதை நோக்கி தான் நகரணும். இப்போ நம்ம வந்து மாறிட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லலை. இப்போ இவங்கெல்லாம் வந்து எழுதலை, கருணாநிதி மறந்துட்டாங்களா, இனப்படுகொலை மறந்துட்டாங்களா, அப்படி போயிட்டாங்களா அப்படிங்கிற சந்தேகம் அப்படி லைட்டாக எட்டி பார்க்குது. என்னடா நீங்கள் இதுக்கு முன்னாடி நான் போய் சொல்கிறேன்னா கடந்த 25 அதுக்கு முன்னாடி போய் பாருங்கள், எல்லாம் வரிசையாக இருக்கும். அப்போ இந்த தேர்தலில் ஒருவேளை விஜய் வந்த பிறகு நம்மளோட இந்த இதெல்லாம் பிரச்சனை இல்லை. எப்போன்னா பார்த்தீங்கன்னா இங்கே இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவ மதமும் வர்றதுக்கு முன்னாடி இங்கே வந்து சைவம் வைணவத்துக்கு முதல், அதான் பெரிய முதலாக இருக்கும். அதனால தான் இந்த அரியும் ஜீவனும் ஒன்று, அறியாத வாயில மண்ணுங்கிற இதெல்லாம் சொல்கிறது எதுன்னா, வீணா இதுக்கெல்லாம் சட்டையை போட்டுக்கிட்டு ஏன்னா ரெண்டும் ஒன்று தான், அவர் வழியை பாருங்க அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் அது. அந்த அளவுக்கு இருந்த மோதல் போக்கு பிற்பாடு இஸ்லாமிய மதமும் கிறிஸ்தவ மதமும் உள்ளுக்குள்ளே வரும்போது நாமெல்லாம் சைவமும் வைணவமும் நம்மளாம் இந்துக்களை ஒன்று சேர்ந்துவிடும் அப்படின்னு சொல்லி பொது எதிரியாக இவர்கள் எதிர்க்க உருவானார். இப்படி தான் உருவானார். அந்த அடிப்படையில் இன்னைக்கு இப்போ வந்து விஜயோடைய வரவுக்கு பிறகு நமக்கு வந்து திராவிடம் பிரச்சனை இல்லை, இது பிரச்சனை இல்லை, நாம வந்து விஜய் தான் முதன்மையான எதிரி அப்படிங்கிற அடிப்படையில் ஒன்று சேர்ந்துட்டாங்களா அப்படிங்கிறது. ஆமாம், இப்போ வந்து அப்படி ஆயிடுச்சோ அப்படின்னு ஒரு தோணுது. அரசியல் தமிழக அரசியல் களமே அப்படி மாறிடுச்சோ அப்படின்னு தோணுது. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படிதான் நடக்கு. இப்போ அதிமுகவும் திமுகவும் ஒன்றா இருக்கு. உதயநிதி பேசுறதுக்கு எடப்பாடி குரல் கொடுக்காப்புல, எல்லாம் கரெக்டாக இருக்கு. எடப்பாடியை முதல்வர் ஆக்கலாமான்னு ஒரு முயற்சி நடந்திருக்கு, அதுக்கப்புறம் திருமாவை ஆக்கலாமான்னு ஒரு முயற்சி நடந்திருக்கு, இவ்வளவும் நடந்திருக்குல்ல. அப்போ ஒற்றை எதிரியாக வந்து விஜய் மாறிட்டார் மொத்த அரசியலுக்கு எதிராக. அப்போ அந்த அடிப்படையில் வந்து சில பல மாண்புகளால் இங்கே வந்து நம்ம வந்து கருணாநிதியும் மாண்பால் நம்ம மறந்துட்டோமா அப்படின்னு எனக்கு இப்போ தோணுது. கருணாநிதியை மறக்கலாமா, கருணாநிதியின் துரோகத்தை மறக்கலாமா அப்படிங்கிற கேள்வி வருது. இன்னொன்று, இந்த இதில் ஆட்சியில் திமுக விஜயோடைய ஆட்சியில் கரையாக இருப்பது காங்கிரஸ். ஒரு இனப்படுகொலையில் வந்து பெரும் பங்களிப்பு செஞ்ச காங்கிரஸ் தாவேக ஆட்சியில் இருக்குது. இப்போ இன்னும் அது வந்து சிறப்பாக தானே இருந்திருக்கும். ஒரு பக்கம் திமுகவை அடிச்சிருக்கலாம், காங்கிரஸையும் போட்டு அடிச்சிருக்கலாம். அப்போ மொத்தமாக அப்போ வந்து இங்கே அந்த 2009 இனப்படுகொலை அரசியல் வந்து அப்படியே மெல்ல மெல்ல அப்படியே மங்குதோ அப்படிங்கிறது ஒரு காலம் ஆகுது. அதுக்காக வந்து வெறுமனே இதை நாம் தமிழர் மட்டும் தான் பேசணுமான்னு கேட்டால் ஆமாம், நாம் தமிழர் பேசணும். அப்படியெல்லாம் வந்து ஏன்னா நீங்கள் தான் பேசிக்கிட்டு இருந்தீங்க, நீங்கள் தான் அது அரசியல் அதில் இருந்தால் உருவாகுறீங்க அரசியல் கட்சி. ஆனால் நீங்களே வந்து கருணாநிதி விஷயத்த இல்லை ஏப்பா இப்போ ஏன்ப்பா கேட்குற, போன இது இப்போ ஏன் கேட்குறீங்க, இதெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டால் கடந்த ஆண்டுகளில் நீங்கள் தான் எழுதுனீங்க, இதை தொடர்ச்சியாக பதிவு பண்ணீங்க. ஆமாம், அவசியம் இல்லை. அப்போ நீங்கள் மாண்பா இருந்து அதை பேசாமல் இருந்திருந்தீங்க. கருணாநிதியை வந்து இனப்படுகொலை இது இந்த துரோகி நாடகம் அப்படிலாம் எழுத இருந்தீங்கன்னா இப்போ பேச வேண்டியதில்லை. இப்போ வந்து துரோகின்னு யாரை சொல்கிறதுக்கு? துரோகி யாருன்னா கூட இருந்து இந்த மாதிரி விமர்சனம் பண்ணுறவங்கள சொல்கிறதுல நிறைய. அதாவது நாம் தமிழரை எதிர்ப்பவர்களே வந்து தமிழ் தேசிய இது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நாம் தமிழர் மீது விமர்சனம் இருந்தால் விமர்சனம் வைக்க தான் செய்வாங்க.
ஆனால் நாம் தமிழரை ஆதரிக்காதவர்கள் கூட தமிழ் தேசியர்களாக இருக்கலாம். ஆனால் நாம் தமிழரை எதிர்ப்பவர்கள் தமிழ் தேசியர்கள் கிடையாது, அவங்க துரோகி தான் அப்படிங்கிற அளவுக்கு போகிறீங்கல்ல. அப்போது அந்த அடிப்படையில் இந்த மாண்பு வந்து இங்கே சாஃப்ட் ஆகிட்டோ அப்படிங்கிறது, மாண்புன்ட்டு சொல்கிறது கடைசியில் எங்கே போய் வந்து போயிடுச்சு. நம்மளுடைய அடிப்படை பேஸையே வந்து மாண்பு அப்படிங்கிற பேரில் நம்ம வந்து அப்படி மெல்ல மறக்கடிக்கிறோமோ அப்படிங்கிறது தோணுது. இது பொதுவாக நம்ம தோன்றதை சொல்கிறோம். நீங்கள் ஒருவேளை நான் சொல்கிறது ஏதோ வந்து சந்தேக புத்தியில் இப்படி சொல்கிறேன்னு நினைக்கலாம். நீங்கள் இதை கமெண்ட்ல இதை பார்க்குறவங்க கூட நினைக்கலாம். நீங்கள் தயவுசெய்து இணையத்தில் போய் தேடி பாருங்கள். ஆமாம், நேற்று வந்து எத்தனை பதிவுகள் வந்து இந்த மாதிரியான முக்கியமான ஆட்கள், தமிழர் அரசியல் பேசக்கூடிய ஆட்கள் எவ்வளோ பேர் இந்த பதிவுகளை போட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இப்போ முக்கியமான விஜய்க்கு நடந்த இந்த ஒரு மாற்றத்தில் ஒரு சில குரூப் வந்து என்ன சமூகத்தில் என்ன எழுதுகிறாங்கன்னா, விஜய் சங்கீதா இவங்க 2 பேர் பிரிஞ்சதுக்கும் இப்போ இணையிறதுக்கும் ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிக்கல் ஏதாவது இருக்குமா? அவங்க ஏதாவது ஒரு காரணத்தினால அவங்க இது செஞ்சுருப்பாங்களா? ஏன் அப்படின்னா, சங்கீதா அவர்கள் வந்து நிறைய குற்றச்சாட்டுகளை வந்து முதல்வர் மீது வச்சுருந்தாங்க. இப்போ அந்த குற்றச்சாட்டுகள்லாம் மறந்துருச்சா? இப்போ ஏன் திடீர்னு அவங்க இணையிறாங்க அப்படின்றது ஒரு இன்னொரு சந்தேகத்தை கிளப்பக்கூடிய கேள்விகளை சமூக வலைதளத்தில் நிறைய பேர் எழுப்புறாங்க. உண்மையிலேயே இந்த இணைப்புக்கு அது என்ன சந்தேகம், என்ன கேள்வி, என்ன குற்றச்சாட்டுகள் இருந்தாலுமே அடிப்படையில் ஒரு நல்ல மனித பண்பு அப்படிங்கிறது ஒரு கணவன் மனைவி ஒரு குடும்பம் சேர்ந்து பயணிக்கிறது. பிளான்டடா அப்படியே புரூட்டலா அப்படியே இணையிறது எப்படிக்குது, உடனே ஒரு பிரிவு இல்லை. நீங்கள் அதான் வந்து வீட்டுக்கு வீடு வாசப்படின்பாங்க. கணவன் மனைவி சண்டைக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஏற்கனவே ராமதாஸ், அன்புமணி அந்த இதான போய் நம்ம சொன்னோம். என்னைக்கு இருந்தாலும் இந்த குடும்பம் சேரும், கண்கள் இனித்தது இதயம் பணித்ததுன்னு இவருன்ற மாதிரி நடக்கும். அதனால் இந்த விஷயங்களில் மற்றவர்கள் ஒதுங்கி நிற்பது தான் சரி, அதில் கருத்து சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னா. அதனால தான் நம்ம விஜய் சங்கீதா அந்த வழக்கு இதெல்லாம் நடந்தப்போ கூட நம்ம அதை வந்து ரொம்ப டீப்பாக அதுக்குள்ளே போகல. அது அவங்களுடைய குடும்ப பிரச்சனை. அந்த அம்மா வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டு கொடுத்து இது பண்ணுறாங்க அப்படின்னா, ப்ரெஸ்ஸில் சந்தித்து என்ன விஜய் இப்படி குடும்பம் பண்ணார் வைக்காருன்னு சொன்னால் நீங்கள் மற்றவர்கள் கருத்து சொல்கிறதுல நியாயம் இருக்குது. அவங்க ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு புரிதல் இல்லை, ஏதோ ஒரு வருத்தம் இருக்குது, அவர்கள் பிரியணும்னு நினைக்கிறாங்க. அது அவர்களுடைய தனிப்பட்ட சுதந்திரமான விஷயம். அதில் நமக்கு அந்த பிள்ளைங்களுக்கு வருத்தம் இருக்கலாம், அவருடைய மகனுக்கும் மகளுக்கும் வருத்தம் இருக்கலாம், அம்மா அப்பாவுக்கு வருத்தம் இருக்கலாம். அதுதான் அவர்கள் குடும்ப சார்ந்த விஷயத்தை நம்ம இப்போ பேசுகிறதுல இது கிடையாதுங்கனால நம்ம அந்த விஷயத்தை பெரிய விமர்சனமாகவோ இதெல்லாம் பேசலை. இப்படி நடந்திருக்கக்கூடாதுன்னு பேசணும். திரும்பவும் கூட நம்ம ஜோதிடர் கணேஷ் கூட உரையாடலும் கூட நம்ம வந்து இவங்க சேர்ந்துருப்பாங்களா அப்படிங்கிறது தான் வந்து கேட்டோம். அப்போது இந்த மாதிரியான விஷயங்கள் இன்றைக்கி அவர்கள் திரும்ப சேரணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, எப்பா உங்கள்கிட்டலாம் வந்து பர்மிஷன் கேட்கணுமா? நானும் என் கணவரும் திரும்ப சேர போகிறோம் சந்தேகம் இருக்குல்ல? இல்லை, சந்தேகம் உங்களுக்கு என்ன வெங்காயம் சந்தேகம் இருந்து போகுது? குற்றச்சாட்டு என்னவோ இருந்து போட்டுங்க. குற்றச்சாட்டு இப்போ எந்த வகையான குற்றச்சாட்டாக இருக்கட்டும், அந்த குற்றச்சாட்டு உண்மையாகவே இருக்கட்டும், அதில் அவர்கள் அந்த குற்றச்சாட்டை அவர்களே வந்து புறக்கணிச்சிட்டு அதை சேர்ந்து வாழணும்னு அவங்க நினைக்கிறாங்கன்னா, நல்லா இருங்க அப்படி தானே சொல்லணும். ஒரு நல்ல மனம் என்ன சொல்லணும்? இல்லை நீ வந்து நல்லா இருந்துருவியா, நீ வேற கல்யாணம் பண்ணிடலான்னு பார்த்துருவியா, அதுக்கு தான் நான் வந்து டிவோர்ஸ் கொடுக்காம திரும்ப இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இந்த மாதிரி இது. இந்த விஷயத்தில் பொதுவாகவே கருத்து சொல்லவே கூடாது. அவர்கள் பிரிஞ்சிருக்காங்களா, நம்ம வருத்தம் என்ன பண்ணலாம், சேரும்போது சந்தோஷமாயிடுச்சு. அதில் வந்து அவர்கள் திரும்ப மீண்டும் சேரக்கூடாதுங்கிற நிலையில் நம்ம ஒரு பேசுகிறோம், அரசியல் பண்ணுறோம் அப்படிங்கிறது இல்லை. இதை மீண்டும் சேரக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தினால இது சமூக வலைதளத்தில் கேள்வி கேட்கல. எல்லாருக்கும் ஒரு சந்தேகத்தை என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, ஸ்ட்ராட்டஜிக்கல் பொலிட்டிக்கலாக நிறைய ஊரில் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒரு விதமான பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியை ஹேண்டில் பண்ணுறாங்க. ஒருவேளை இங்கே தமிழ்நாட்டில் சென்டிமெண்டல் ஸ்ட்ராட்டஜிக்கல் பொலிட்டிக்கலாக ஏன் வந்து இந்த ஒரு சொல்லாடல், இந்த கருத்தாடல் ஏன் இருக்கக்கூடாது? இதற்காக கூட மக்கள் பரிதாபப்பட்டிருப்பாங்க இல்லையா? எந்த அடிப்படையில் இப்போ 2 பேரும் அவங்க பிரிகிறாங்க, இது வந்து அது நெகட்டிவாக தானே இருக்கும் அப்படின்போது இதில் வந்து அவர் தனியாக இருக்காரு, அவர் மீது பாவம் என்ன? ஐயோ அப்படிலாம் கிடையாது, அதெல்லாம் இல்லை. அவர் மீது அது உண்மையிலே விஜய் மீது ஏவப்பட்ட பல அம்புகளில் பலமான அம்பே வந்து இந்த வழக்கு தான். மற்ற எதுவுமே சொன்னீங்க பலமான அம்பு. பலமான அம்புனால அவர் மீது வந்து இதுதானே, அவர் மீது ஒரு அதான் சொல்றேன், இது ஒரு அந்த பிரம்மாஸ்திரம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படியான ஒரு அஸ்திரம். ஒரு அரசியல்ல நீங்க உங்களுக்கு 1000 எதிரிகள் எவனாலும் வெளியிலிருந்து பேசலாங்க, உங்க கூட இருக்க மனைவி, உங்க குடும்பத்தை சேர்ந்தவர்கள் உங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டாங்கன்னா உங்களுடைய அரசியலை சொல்லி முடிஞ்சு. அப்படி ஒரு விஷயம். அவர்கள் போட்ட வழக்கு டாக்குமெண்ட் வெளியே வருது. அது சம்மந்தமாக சங்கீதா அவர்களோ அவர்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்களோ யாரும் வந்து பொதுவெளியில் விஜயை விமர்சிக்கல. ஆனால் இந்த வழக்கை வைத்து மற்றவர்கள் அரசியல் பேசினாங்க. அதான் அப்போ பொது தளத்தில் அது வந்து விஜய்க்கு டேமேஜ் ஆனால் டேமேஜ் தான்.
ஆனால் அந்த டேமேஜ் கூட அவருக்கு தேர்தலில் எதிரொலிக்கலங்கிறேன். தேர்தலில் அது ஒரு பொருட்டாவே இல்லைங்கிற மாதிரி போயிடுச்சு. அப்போ அந்த அளவுக்கு அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, திமுக மீது மக்களுக்கு எந்த அளவுக்கு வெறுப்பு இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. எதிர்ப்பு மனநிலை, தீய சக்தி திமுக அப்படிங்கிற இது வந்து இதற்கும் காரணம் திமுக தான் அப்படின்ற ஒரு பேரில் டைவர்ட் பண்ணி விட்டாங்க. இதுக்கு பின்னணியில இருந்து இயக்குனது அப்படிங்கிற அப்படி ஒரு பேசு பொருளும் இருந்துச்சு. குடும்பத்தை பிரிக்கிற அளவுக்கு இவர்கள் போறாங்க அப்படிங்கிற இதெல்லாம் அது வந்து கருணாநிதி அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் கண்ட்ரோல்ல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் தகவல் வந்துச்சு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இருந்தது. அவர்கள் குடும்பத்துக்குள்ளே போய் இவர்கள் இந்த அரசியலை தடுக்கிறதுக்காக, விஜயோடைய அரசியலை கிளச்சி விடுறதுக்காக இந்த வேலையெல்லாம் செஞ்சாங்க அப்படிங்கிற அளவுக்குலாம் கிசுகிசுகள் பேசப்பட்டது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் எது என்னவா இருந்தாலும் சரி, தேர்தலில் அது எதிரொலிக்கல. ஒரு பெண் வந்து ஒரு ஆண் மீது குற்றச்சாட்டு வச்சுட்டால் அந்த குற்றச்சாட்டில் உண்மை இருக்கோ இல்லையோ பொதுத்தளத்தில் ஒரு அனுதாபத்தை உருவாக்கிவிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசியலில் நீங்கள் பணம் வாங்கிட்டீங்க, திருடிட்டீங்க, இது பண்ணிட்டீங்க, வச்சுட்டீங்க எல்லாம் கடந்து ஒரு ஆண் மீது ஒரு பெண் வந்து குற்றச்சாட்டா பார்த்தா நீங்கள் நிறைய நேரங்களில் ஹனி ட்ராப் நடக்கும். இந்த அரசியலில் யாரையும் வீழ்த்த முடியல அப்படின்னா அதை பெண்களை வச்சு தான் வந்து நிறைய பேர். ஆமாம், கேடி ராகவன் பாருங்களேன், அவர் எப்படி வளர்ந்து வந்தார், கடைசியில் ஒரே ஒரு இதில் முடிஞ்சு அப்புறப்படுத்திட்டாங்க. வளர முடியாது, அது இதாக முடியாது அந்த இதில். அதனால் அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் இல்லை. அதே மாதிரி சம்பவமே நடக்காது. ஆனாலும் யாரோ ஒரு பொண்ணை வச்சு ஒரு ஆக்டரை நடிகை வச்சு வந்து ஒரு புகாரை கொடுத்தாங்கன்னா அவர்களோட இது பண்ண அவ்வளோ ஏன் போவானே. நம்ம சீமானுக்கு நேர்ந்தது அதுதானே. சீமான் அரசியலில் வந்து ஒன்றுமே இல்லாமல் இருந்து வளர்ச்சியே இல்லாமல் ஒரு உதவி இயக்குனராக வந்து சோத்துக்கு சிங்கி அடிச்சுக்கிட்டு இருந்தாருன்னா அவருக்கு வந்து இந்த நடிகைகிட்ட வந்து இந்த தொடர் டார்ச்சர்கள் வந்திருக்குமா? வராது. அவரும் இன்னைக்கு ஒரு தலைவராகிட்டார், இதாகிட்டார், ஒரு பெரிய கூட்டம் திரண்டிருக்கு. அப்படிங்கும்போது தான் அதை பயன்படுத்தி ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு அவங்க முயற்சி பண்ணாங்க. இதெல்லாம் நடந்துச்சுல, பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதே மாதிரி தான் பெண் சார்ந்த ஒரு அதில் வந்து சீமானுக்கு ஒரு மைனஸ் தானே அது இருந்தது. இன்றைக்கி அது நீதிமன்றத்தில் முடிஞ்சு அது பேசுபொருளாக இல்லாமல் போயிடுச்சுன்னு வைங்களேன். ஆனால் அந்த இடத்துல எதிர்த்தரப்பு எதை வச்சு அடித்தாங்க சீமானை? அந்த பெண் சார்ந்த விஷயத்தை வச்சு தான் அடித்தாங்க. அதே மாதிரி அவருக்கு செட் ஆகலை. அதே மாதிரி விஜய்க்கு இந்த விஷயம் வந்து ஒரு பெரிய நெகட்டிவாக மாறி இருக்க வேண்டியது. தேர்தலில் அது எதிரொலிக்கலைங்கிறேன். அவருடைய தொண்டர்களோ அல்லது அவருடைய ரசிகர்களோ அதை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கல, வாக்களித்து அவரை வந்து வெற்றி பெற வச்சு சட்டமன்ற முதல்வராக ஆக்கி வச்சுட்டாங்கல்ல. அதனால் அது ஒரு பெரிய இது இல்லை. இப்போதைக்கு நம்ம அவர்கள் குடும்பம் சேர்ந்துருக்கு. அதுக்கு பின்னணியிலேருந்து சஞ்சயோடைய நெருங்கிய நண்பர்கள் அவங்கெல்லாம் சேர்ந்து பேசி இது பண்ணி அது ஏதோ சுமூகமாக ஆக்கி இந்த ஒரு முடிவுக்கு வந்திருக்குல்ல. அந்த முடிவுக்கு வந்ததை நம்ம வந்து நம்மளுடைய அரசியல் பார்வைக்காக நம்ம அதை வந்து அதை இந்த கோணத்தில் அப்படின்னு நம்ம பேச வேண்டியது நாகரிகமற்ற செயல் அப்படின்னு சொல்கிறேன். இது வந்து ஒரு குடும்பம் பிரியணும் அப்படின்னு எவனாவது நினைக்கிறாங்கன்னா மகா மட்டரகமான ஒரு கேவலமான ஒரு சிந்தனை. நமக்கு பிடிக்காதவங்க குடும்பமாக இருந்தாலும் சரி, அது வந்து அவர்கள் வாழ்க்கைங்க. நம்ம அரசியல் ரீதியாக ஒருத்தர் எதிர்க்கிறோம், அதுதான் ரொம்ப முக்கியமான மாண்பு. அரசியல் ரீதியாக எதிர்க்கிறோம். நம்ம அதை சொல்ல சீமான் அவர்கள் போய் சந்திக்கிறாங்க வைக்கிறாங்க, அதெல்லாம் வந்து நம்ம அந்த மாண்பு ஒரு வகையிலும் தவறே கிடையாது. நம்ம ஆரம்பத்துலேருந்தே அதை சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த இது சந்திப்பு பொதுத்தளத்தில் சந்தேகத்தை உருவாக்குது. அதுக்கு இது தவிர்க்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறோம். அதை சொன்னதுக்கு தான் நம்ம மேலே அவ்வளோ வருத்தம் வருது. அப்போ அந்த குடும்பத்துக்கு அந்த கணவன் மனைவி இவங்க தான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கை ஒரு துயரம் பிரிதல் அப்படிங்கிறது ஒரு துயரம். திருமண வாழ்க்கைங்கிறது தான் மகிழ்ச்சியானது, சேர்றது தான் மகிழ்ச்சியானது. ஆனால் அந்த சேர்றதில் ஒரு பிரிவு வருது அப்படின்னா அது துயரமானது, யாருக்கு நடந்தாலும் சரி தான். அப்போ அந்த துயரத்தை நம்ம கொண்டாடி நம்மளுடைய அரசியலுக்காக பேசுகிறதுங்கிறது மாண்பே கிடையாது. அவர்கள் நமக்கு பிடிக்காதவனாக இருந்தால் கூட அவங்க கணவன் மனைவி சேர்றாங்களா, சந்தோஷம். அரசியல் ரீதியாக விஜயை விமர்சிப்போம், அரசியல் ரீதியாக விஜய் தவறு செய்தால் விமர்சிப்போம். அதுதான் நம்ம பேச வேண்டியது. மற்றபடி எதிரி வீட்டில் குடும்பம் சின்ன பண்ணாமல் போகுது, கணவன் மனைவி பிரிகிறாங்க அப்படிங்கிறத வச்சு அரசியல் பண்ணுறது ஒரு நல்ல மாண்புக்கு அழகல். ஓகே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி.